நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஜோ, நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் மகிழ்ச்சி உற்சாகமாக இன்னைக்கு ஆண்டவருடைய திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த மகிழ்ச்சியான வேலையில இன்னைக்கான கதை என்ன? கண்டிப்பா மகிழ்ச்சியான ஒரு கதையாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இரு சிறுவர்கள் நண்பர்கள் தான் அவங்க. ஆனா எப்பவுமே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு தரப்பு பையன் வந்து கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன், ஒரு தரப்பு பையன் கொஞ்சம் ஏழை வீட்டு பையன். இவங்களுக்குள்ள எப்பவுமே எங்க வீட்டுல இது இருக்கே அது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பையன் என்ன சொல்றேன், எங்க வீட்டுல குதிரை இருக்கே அப்படின்னு. அதுக்கு இந்த பையன் சொல்றேன், எங்க வீட்டுல கோழி இருக்கே அப்படின்னு. எங்க வீட்டுல கார் இருக்கே, எங்க வீட்டுல சைக்கிள் இருக்கே அப்படின்னு. இந்த கான்வர்சேஷன் எப்பவுமே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை மாதிரி மோதிட்டே இருக்கும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ். எல்லாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரம் இந்த வீட்டுல ஏழை சிறுவன் வீட்டுல கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடக்குது. எல்லாரும் கொண்டாடி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, குப்பையில அந்த இலையை தூக்கிட்டு போய் போடுறாங்க அவங்க அம்மா. அந்த இலையை போய் தூக்கி போடுறப்போ அங்க இருக்க ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு ஈக்குவல் ஏஜ் தான், அந்த சாப்பாடு கூட வழி இல்லாத ஒரு பையன் என்ன பண்றான், அந்த இலையில இருக்க சாப்பாடை எடுத்து சாப்பிட்றான். இதை பார்த்து அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஏன்பா இந்த சாப்பாடு நீ சாப்பிட்ற அப்படின்னா, இல்லை எனக்கு யாருமே இல்லைம்மா, நான் இப்படிதான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்படிதான் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அவங்க ரொம்ப இரக்கமாயி, சரி நீ வா வீட்டுக்கு வா அப்படி சொல்லி, என் பிள்ளைங்களோட நீயும் ஒரு பிள்ளையாயிரு அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு புத்தாடையை கொடுத்து அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல பங்கெடுத்து அவங்க வீட்டு ஒரு ராஜாவா அந்த பிள்ளைய வந்து மகிழ்ச்சி படுத்தி சந்தோஷப்படுத்தி பாத்துக்கிறாங்க. இது அடுத்த நாள் என்ன ஆகுது, ஸ்கூலுக்கு போறப்போ இந்த பணக்கார வீட்டு பையன் சொல்றோம், நாங்க ரொம்ப சந்தோஷமா கிறிஸ்மஸ் கொண்டாடணுமே, எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜமீன்தார்லாம் வந்தாரு, ஜமீன்தார் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு தெரியுமா அப்படின்ட்டு. நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் அவர்லாம் வந்த உடனே அப்படின்னு. உடனே இந்த சின்ன பையன் சொல்றான், எங்க வீட்டுக்கும் ராஜா வந்தாரு, ராஜா ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இதோட இந்த கதை முடியுது. நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, கல்லு மணல் இருந்து ஒரு கட்டிடத்தை கட்டிடலாம் ஜோ, ஆனா அந்த கட்டிடம் எப்போ அரண்மனையா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அங்க அடித்தளம் இட்டால் மட்டுமே. ஸோ இப்படிப்பட்ட அந்த அன்பு தான் அந்த ஏழை வீட்டு சிறுவன் வீட்லயும் நடந்தது. நிச்சயமா நம்ம ஒவ்வொரு வீட்லயும் அத்தகைய அன்பு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா உறுதிப்பட எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறப்பான சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இந்த இனிய காலை வேளையை ரொம்ப உற்சாகமாவே நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த கடவுள் வணக்கம் தலம் அப்படின்றது கண்டிப்பா இங்க இருந்து நம்ம வெளியே போறப்ப ஏதாவது ஒரு மெசேஜை பெட்டி வரை தூக்கிட்டு கூட போவோம். அது மனசுக்குள்ள அவ்வளவு அழகா இருக்கும் இல்லையா? நிறைய விஷயங்களை வந்து உணர வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நம்ம இன்னைக்கு என்ன வந்து பேச போறோம். ஸோ இன்னைக்கான சிந்தனை என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய திருமுழுக்கு திருவிழாவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் கடவுள் கிறிஸ்துவாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பு என்ன பண்றாரு. நம்ம திருமுழுக்கு வாக்குறுதிகளின் போது என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து சாத்தானை விட்டு விடுகிறீர்களா, விட்டு விடுகிறீர்கள், உடனே அவர் அதுக்கு ஏதுவான அவனுடைய தீய செயல்கள், அவன் மாய வேலைகள்லாம் சிக்காம இருக்கு, அதெல்லாம் விட்டுறீங்களா, பாவத்தை விட்டுறீங்களா, அதெல்லாம் விட்டுரும் அப்படின்னு என்ன பண்றோம். நம்ம வந்து அதாவது உணர்ந்து சொல்றோமா எப்படி சொல்றோமோ தெரியாது, ஏதோ ஒரு சடங்கு முறைக்கு என்ன பண்ணிடுறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அது வந்து உணர்வுபூர்வமாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு மறு கிறிஸ்துவாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பு தான். சோ அத்தகைய திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன அதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், கொஞ்சம் விலாவரியா நம்ம சிந்திக்க போறோம். அப்போ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவருமே கடவுளின் குழந்தைகளாக வாழ்வதற்கான அழைப்பு இந்த திருமுழுக்கின் வழியாக நமக்கு என்ன பண்ணுது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணலாம், என்னுடைய கடவுளுடைய பிள்ளை நான் அப்படின்னு காலரை தூக்கி விட்டு சந்தோஷமா என்ன பண்ணலாம் சொல்வதற்கான, நம்ம விவிலியத்துல படிப்பது போல தந்தையை வந்து அப்பா தந்தை என அழைப்பதற்கான உரிமையை கடவுள் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஸோ இன்னைக்கு அப்பா அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அப்படிங்கிறது கிடையாது. அந்த அப்பா அப்படின்னு அழைக்கின்ற பொழுது அந்த அழைக்கக்கூடிய குழந்தைக்கும் சரி, அந்த அழைப்பை கேட்கக்கூடிய அப்பாவுக்கும் சரி, அந்த இருக்கக்கூடிய உணர்வு பரிமாற்றம் அப்படிங்கிறது வந்து அலாதியானது, சொல்ல முடியாதது. ஏன்னா அந்த குழந்தையை அழைக்கின்ற பொழுது அப்பாங்கிறதே அவ்வளவு நம்பிக்கையா என்ன பண்ணும், எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணுலகில் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு அப்பாக்களுமே அவங்களுடைய குழந்தைகளை அவங்களுடைய அப்பாக்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஹீரோவா தான் என்ன பண்ணுவாங்க பாப்பாங்க. எங்க அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், எங்க அப்பா ரொம்ப பெரிய தைரியசாலி, எங்க அப்பா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாரு, செஞ்சிருவாரு, எங்க அப்பாவால எதையும் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை. அப்ப கடவுளையே நம்ம அப்பா தந்தாய் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னா, அப்ப இன்னும் அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான, அப்ப அவருடைய குழந்தையாக நாம் வாழ்வதற்கான ஒரு அழைப்பு திருமுழுக்கின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா சிந்திப்போம் இன்னும் தொடர்ந்து. இப்பொழுது அடுத்த பகுதியை பார்க்கலாம். ஆண்டவர்தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர்தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சியிலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள், வழிபடுங்கள். ஆண்டவர்தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர்தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது, மாட்சி மிக்கது. ஆண்டவர்தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர்தம் மக்களுக்கு
மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் திருப்பாடல் 29 இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 9, 10 நாம் தியானிக்க போகிறோம். பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இன்றைய திருப்பாடலை எழுதிய தாவீதினுடைய அந்த தலைப்பில் நம்ம பார்க்கின்ற போது புயலின் நடுவே ஆண்டவரின் குரல் என்கின்ற அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதோ இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தை நாம் பார்க்கின்ற போது அண்ட சராசரங்களையெல்லாம் படைத்த தேவன் இதோ இயற்கையின் வழியாக ஆண்டவர் தன்னுடைய குரலை இயற்கையின் மீதும் தன்னுடைய படைப்புகள் மீதும் தருகிறார். ஆண்டவருடைய குரல் அவ்வளவு வலிமையா இருக்கிறது என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. குறிப்பாக இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த திருமுழுக்கு பெருவிழாவிலே வானத்தில் நின்று பரலோக தந்தையினுடைய குரல் ஒலிக்கின்றது. இந்த குரல் வலிமையும் ஆற்றலும் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திருப்பாடல் 29 முதல் 2 வசனங்களில் நாம் பார்க்கின்ற போது இறைவனின் மைந்தரே, மாட்சியும் வலிமையும் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள், ஆம் ஆண்டவருக்கே உரித்தாக்குங்கள், ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கே உரித்தாக்குங்கள் என்கின்ற வசனத்தின்படி இதோ ஆண்டவர் மகிமையில் வீற்றிருக்கின்றார். மகிமையான தேவன். இந்த மகிமையில் வீற்றிருக்கிற இந்த தெய்வத்தினுடைய குரல் மிகவும் வலிமையும் மாட்சியும் வாய்ந்ததாக இருக்கின்றது என்கின்ற அருமையான ஒரு வசனத்தை நாம் இப்போது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனின் மைந்தரை என்று நாம் சொல்கின்ற போது விண் உலகில் ஆண்டவரை தேடுகின்ற ஒவ்வொரு மக்களும், அதாவது அவருடைய வானதூதர்களும் சேராபீன்களும் ஆண்டவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் வல்லமையுள்ள தேவனை ஆண்டவருடைய குரல் வல்லமையும் மாட்சியும் வாய்ந்தது. அந்த குரலை நோக்கி இவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அடுத்ததாக திருப்பாடல் 29 இறைவசனம் 3 பாருங்கள். ஆண்டவருடைய குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது, மாட்சிமிகு இறைவன் முழங்குகின்றார், ஆண்டவர் நீர் திரள்கள் மேல் வீற்றிருக்கின்றார் என்கின்ற அருமையான இறைவார்த்தைக்கேற்ப தொடக்க நூல் புத்தகத்திற்கு வாருங்கள். தொடக்கத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் நீர் திரளின் மீது அசைவாடி கொண்டிருந்தார் என்று அருமையான ஒரு வசனத்தை பார்க்கிறோம். ஆம், கடலை உண்டாக்கியவர் அவரே, இந்த உலக படைப்புகள் எல்லாம் உண்டாக்கியவரே, கடலின் நடுவே வாழ்கின்றவர் அவரே, புயலின் நடுவே இருக்கின்றவர் அவரே. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் விட மிகுந்த உன்னதமான உயர்ந்த தேவனாய் ஆண்டவராகிய இறைவனுடைய குரல் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயண புத்தகத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ மோயிசன் ஆண்டவரோடு பேசுகின்ற போது பெரிய இடி முழக்கத்தின் வழியாக பேசுகிறார். அதே போலவே நெருப்பின் வழியாக பேசுகிறார். மக்கள் மோயிசன் வழியாகவே எங்களோடு பேசட்டும், ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், ஏனென்றால் அவருடைய குரலை எங்களால் தாங்க முடியவில்லை என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லியிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் உணர்ந்த தாவீது இந்த அருமையான ஒரு திருப்பாடலை எழுதுகிறார். இறைவசனம் தொடர்ந்து நாம் 9 மற்றும் 10 நாம் பார்க்கின்ற போது இதோ ஆண்டவருடைய குரல் கருவாளி மரங்களை முறித்து விடுகிறது, காடுகளை வெறுமையாக்குகிறது, அவரது கோவிலில் உள்ள அனைவருக்கும் இறைவனுக்கே மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஆண்டவர் வெள்ள பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார், ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார் என்கின்ற இந்த அருமையான ஒரு வசனத்தை நாம் தியானிக்கின்ற போது இதோ இந்த உலகத்தையெல்லாம் படைத்த தேவன் வெறும் கடல் திரள்கள் மட்டுமல்ல, காடுகளையும் படைத்தவர் அவரே. அங்க இருக்கிற எல்லா மரங்களும் கூட ஆண்டவருடைய ஒளியை கேட்டு இதோ மிகுந்த வெறுமையாக்கப்படுகின்றது என்று பொறிக்கப்படுகிறது. அதே வேளையில் இறைவன் அவருடைய கோயிலில் மாட்சிமிக்க தெய்வனாக இருக்கிறார், மகிமையில் வீற்றிருக்கின்ற தெய்வமாக இருக்கிறார். திருவெளிப்பாட்டு புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். இது ஆண்டவருடைய அரியணையில் வீற்றிருக்கின்றவர், மிகப்பெரிய வலிமை வாய்ந்தவர் என்கின்ற அருமையான ஒரு இறை வசனங்களுக்கு ஏற்ப இன்றைய நாளில் ஆண்டவருடைய குரல் எப்பொழுதுமே வலிமை வாய்ந்தது, வாற்றல் மிகுந்த வல்லமையுள்ள தெய்வம், மகிமையில் வீற்றிருக்கின்ற தெய்வம் என்பதை இன்றைய திருப்பாடல் வழியாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பிற்குரிய இறை மக்களே, இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஞானஸ்ஞான பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இயேசு ஆண்டவருடைய அந்த வல்லமையான குரல் நம்முடைய குடும்பங்களில் ஒலிக்கட்டும், நம்முடைய இதயத்தில் ஒலிக்கட்டும். ஆண்டவருடைய இறை வார்த்தை என்கின்ற குரல் நம்முடைய குடும்பங்களை ஆட்சி செய்யட்டும். இன்றைய நவீன கால சூழ்நிலையில் ஆண்டவருடைய குரல் என்ன,
ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய செயல்பாடுகள் என்ன என்பதை இந்த இயற்கை வளங்களை உணர்ந்து அதற்கேற்றபடி நடக்கின்றன. அவரால் படைக்கப்பட்ட வானதுதருக்கு சற்று கீழே படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து எப்போதும் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ இன்றைய நாளில் நாம் முயற்சிப்போம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து குடும்பத்திலோ ஆலயத்திலோ அல்லது இறைவார்த்தை படிக்கின்ற போதோ ஜெபமாலை சொல்கின்ற போதோ திவ்ய நற்கரணை முன்பாகவோ அமர்ந்து அவருடைய வசனம் தியானித்து அவருடைய குரல் கேட்க அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக வாழ இன்றைய நாளில் நாம் முயற்சிப்போம். ஆண்டவர் இந்த திருப்பாடல் வழியாக அவருடைய மாட்சிமிமிக வல்லமையினால் அவருடைய மாட்சிமிமிகு மகிமையினால் நம்மை என்றும் நிரப்பி காத்தருள வேண்டுமென சிறப்பாக இந்த திருப்பாடல் வழியாக இந்த நாள் முழுவதும் நாம் தியானித்து பார்ப்போம். ஜெபிப்போமாக. எங்களை என்னாலும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே இறைவா, இன்றைய இறை வார்த்தையின்படி இதோ உமது கோவிலில் மகிமைக்குரிய தேவனாய் நீர் இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆலயத்திலும் எங்களுடைய குடும்பத்திலும் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது குரல் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய செவிகளிலும் படட்டும். உமது குரல் என்கின்ற ஆசீர்வாதம் எங்களை என்றும் நிறைவாக காத்து வழிநடத்தட்டும். தாவீது அரசர் ஜெபித்தாரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய குரல் கேட்டு வாழ்கின்ற பிள்ளையாய் தாவீதை உயர்த்தினரே சுவாமி. எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் உமது குரல் கேட்டு வாழ்கின்ற பிள்ளைகளாய் உமது வலிமையின் கரத்தின் கீழ் எங்களையே தாழ்த்துகிற பிள்ளையாய் எங்களை என்று மாற்றுவீராக. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் வெற்றியை தாரும். இந்நாள் வரையிலும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டில் மீண்டும் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. நம்ம அதோட பேசிட்டு இருக்கிறோம். ஆண்டவரின் திருமுழுக்கு திருவிழாவில் இந்த திருமுழுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன அப்படிங்கிறது, அதுல அடுத்ததா என்ன அழைப்பு கொடுக்கப்படும்? ஒவ்வொருவருமே, அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே திருமுழுக்கு பெற்றவர்கள் நாம் அப்படின்றத நம்ம அறிந்திருக்கோம், அதை நம்ம செஞ்சிருக்கோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமுழுக்கு பெற்றவரை நாம் ஒரு கிறிஸ்தவனா அந்த வார்த்தையின் வடிவல் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை வாழாமல் ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்கிறோமா அப்படின்றத சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ என்னுடைய வழியை பின்பற்று, நீ என் வழியில நட, என்ன மாதிரி இரு அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை நான் கடைபிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை மட்டும் மனசுக்குள்ள பதிய வைக்கிறது எந்த பயனும் இல்லை. அதன் வழியாக நாம் செயல் வடிவம் எடுக்கிறோமான்றதுதான் இன்றைய நாளுடைய கேள்வி. நிச்சயமா கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு வெறும் வாய் அளவில் நான் சொல்வதை காட்டிலும் செயல் அளவில் அதை நான் செயல்படுத்துவதற்கான ஒரு அழைப்பை இந்த திருமுழுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறது. நாம இன்னைக்கு அந்த திருமுழுக்கின் அழைப்பின்படிதான் வாழ்கிறோமா, இயேசுவை உண்மையாகவே பின்பற்றுகிறோமா, உண்மையாகவே அதை நான் செயலில் காட்டுகிறேனா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம். இன்னும் இது போல வர விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். ஜனவரி 11 ஆண்டவரின் திருமுழுக்குப் பெருவிழா. தாய் திருச்சபை ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்குப் பெருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. தங்களை மீட்பதற்கு மீட்பர் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அக்கால மக்கள் திருமுழுக்கு யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டிருக்க, யோவான் மக்களிடம், நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் வருகின்றார், அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். ஆண்டவர் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெறுவதற்காக கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வருகை தர, யோவான் இயேசுவிடம், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரோ என்னிடம் வருகின்றீர் என்று கூற, ஆண்டவர் இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று பதில் கூறினார். ஆண்டவரின் வார்த்தையினை செவிமடுத்த யோவான் இயேசுவுக்கு திருமுழுக்கு அளிக்க, ஆண்டவர் திருமுழுக்கு பெற்றவுடன் தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததினையும் கடவுளின் ஆவி புறா வடிவில் தம்மீது இறங்கி வருவதினையும் ஆண்டவர் கண்டார். கடவுளின் ஆவி புறா வடிவில் ஆண்டவர் மீது இறங்க, என்
அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு நமக்கு தாழ்ச்சியின் மேன்மையை உணர்த்துகிறது. கடவுளின் திட்டத்தினை நிறைவேற்றி அவரின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவனின் திருவுளத்தை ஆண்டவர் இயேசு தாழ்ச்சியோடு நிறைவேற்றியதால் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று இறைவன் சான்று பகர்ந்தார். ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் தாழ்ச்சியோடு வாழ்ந்து அவரது கட்டளைகளை கடைபிடிக்க உறுதியேற்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம் இந்த நாளில் இந்த திருமுழுக்கு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, நம்ம என்ன அழைக்கப்படுகிறோம், எதுவாக அழைக்கப்படுகிறோம்ன்றதை நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன பண்ண அடுத்ததான் திருமுழுக்கு நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய மூன்றாவது அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித தன்மையில் வளர்வதற்கான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த புனித தன்மை அப்படின்னு நம்ம சொல்லப்படுகின்ற பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிப்பதாக இருக்கட்டும், அதை தியானிப்பதாக இருக்கட்டும், ஆலயங்களுக்கு செல்வதாக இருக்கட்டும், நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதாக இருக்கட்டும், திருப்பலியில் பங்கெடுப்பதாக இருக்கட்டும், இன்னும் பல பக்தி முயற்சிகள் எவ்வளவு இருக்கு. ஸோ இந்த எல்லா பக்தி முயற்சிகளும் என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டு புனித தன்மையில் நான் என்னை வளர்த்து எடுப்பது. ஸோ இதற்கான ஒரு அழைப்பு எனக்கு என்ன பண்ணியிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு குருவானவர்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க ஒரு கம்பல்சரி ஒரு பூசை ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் வச்சிருக்கணுங்கிறது அவங்களுக்கான விதி, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ட்ரெடிஷன். அதுல இருந்து ஒரு நாளும் அவங்க என்ன பண்றது கிடையாது, மீறது கிடையாது. ஒருவேளை அன்னைக்கு ஆள் இல்லாத திருப்பலி அப்படின்னு நடத்துவாங்க. ஆள் இல்லாத திருப்பலி அந்த ஃபாதர் அவங்களே மட்டும் என்ன பண்ணுவாங்க, திருப்பலி வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய கடமைகளை ஒரு நாள் கூட அவங்க என்ன பண்றது கிடையாது, மீறது கிடையாது. அப்போ நமக்கான ஒரு கடமை தான் இது. ஒவ்வொரு நாளும் திருப்பலி காண்பது, ஒவ்வொரு நாளும் ஜெபம் ஜெபிப்பது, ஒவ்வொரு நாளும் இறைவனோடு பேசுவது, உரையாடுவது, இது எல்லாமே நமக்கான கடமை. ஆனா இது ஒவ்வொரு நாளும் நாம செய்கிறோமா? திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு தினந்தோறும் திருப்பலி காண்பது, தினந்தோறும் ஜெபம் ஜெபிப்பது, தினந்தோறும் விவிலியம் வாசிப்பது, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பு. தினந்தோறும் செய்கிறோமா? சிந்தித்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்ப்போம். ஊருக்கு மேற்கு புதரிலே ராஜநாகம் ஒன்று ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வந்தது. அவ்வப்போது பாதையை கடக்கும் போது யாரும் கடந்தால் விரட்டி விரட்டி கொத்தும். அதை அழிக்க கிளம்பிய ஐவரணியை அது போட்ட போட்டில் அன்றைக்கே அவர்களை அடக்கம் செய்ய வேண்டியிருந்தது. இவ்வாறு ஊராரை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்திருந்தது அந்த நாகம். மிரண்டு போய்த்தான் கிடந்தார்கள் மக்கள். ஒரு நாள் அந்த பக்கமாக வந்தார் கடவுள். பாம்பிடமிருந்து காக்குமாறு வேண்டினார்கள் மக்கள். கடவுளும் செவி சாய்த்தார். புதருக்கு அருகே போனார். அன்போடு அழைத்து ஆணையிட்டார், என் ராஜ படைப்பே, நல்ல பாம்பே, இனிமேல் அவர்களை கொத்தாதே. மறு பேச்சின்றி கீழ்ப்படிந்தது ராஜநாகம். நாட்கள் நகர்ந்தன. வெளியே வந்த ராஜநாகம் அமைதியாய் தன் வெளியே போனது. யாரையும் விரட்டவில்லை, கொத்தவில்லை. கவனித்த மக்கள் தைரியமாக நாகத்தின் அருகே நகர்ந்து போனார்கள். ஒன்றும் செய்யவில்லை. தொட்டு பார்த்தார்கள், ஒன்றும் செய்யவில்லை. சீண்டி பார்த்தார்கள், ஒன்றும் செய்யவில்லை. ஒன்றும் செய்யாத நாகத்தை யார் மதிப்பார்? நாய் கூட மதிக்காதே. தொட்டு பார்த்தவர்கள் குச்சியால் நோண்ட பார்த்தார்கள், நோண்டி பார்த்தார்கள். நோண்டி பார்த்தவர்கள் அதை மிதித்தும் பார்த்தார்கள். வீரவசனமும் பேசினார்கள். ஏ ராஜநாகமே, உன் பல்லெங்கே, உன் வீரம் எங்கே, உன் கொடுக்கு எங்கே? பாவம் பாம்பு குற்றுயிரும் குலையுருமாகி போனது. அல்ப ஆயுசில் போகும் காலத்தை எண்ணி எண்ணி காத்திருந்தது. அந்த நிலையிலே அந்த பக்கமாக வந்தார் அதே கடவுள். உடல் முழுவதும் புண்ணாகி கிடந்த நாகத்தின் நிலை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். நக்கலாக கேட்டது நாகம், யோ கடவுளே, உனக்கு கீழ்ப்படிஞ்சதுனால எனக்கு வந்த நிலைமையை பாத்தியா? இப்படி சாக கிடக்கிறனே. நடந்ததை விளக்கிய நாகத்திடம் கேட்டாராம் கடவுள், அட ராஜ நாகமே, இனிமே நீ கொத்தாதேன்னு தானே சொன்னேன். சீறி பாஞ்சு விரட்டி மிரட்டக்கூடாது என்று நான் சொல்லவில்லையே. பாரா உசார், விவேகமற்ற கீழ்ப்படிதலால் நீ வீழ்ந்தும் போகலாம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். திருமுழுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க?
அல்டிமேட்டா இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி அன்பு செய்கிறாரோ அதே போல் நாமும் பிறரை அன்பு செய்கிறோமா அப்படின்றதுக்கான ஒரு அழைப்பா இதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதான். எவ்வளோ இந்த சொசைட்டில நம்ம எவ்வளோ காரியங்களை கடந்து போறோம். ஆனா இப்படிப்பட்ட அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கும் அன்பு அளவுக்கு நாம் மற்றவர் மீது அன்பு செலுத்துகிறோமா அப்படின்றத எடுத்துக்கணும். அதாவது ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்கின்ற பொழுது, எங்களுக்கு எதிராக பிறர் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் அப்படிங்கிறது. அப்ப நம்மளே அவருக்கு என்ன பண்றோம், ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். நாம உண்மையாகவே மன்னிக்கிறோமான்னு கேட்டா தெரியல. இல்லைன்னு சொல்றதா இல்ல தெரியலன்னு சொல்றதுல தெரியல. அப்ப உண்மையாகவே நாம் பிறரை மன்னித்தால்தான் நாம் செய்யக்கூடிய தவறையும் கடவுள் உண்மையாகவே என்ன பண்றோம், நம்ம மன்னிப்பார். ஏன்னா நம்ம அப்படிதான் அவர்கிட்ட என்ன பண்றோம், ஜெபம் பண்றோம். பிறர் எங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்களுடைய குற்றங்களை நான் எப்படி செய்யறோம் அதே மாதிரி நீ என்னைய மன்னிச்சா போதும். அப்ப அது போல இயேசு கிறிஸ்து அன்பு செய்தது போல நாமும் அன்பு செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய அழைப்பு, இயேசு கிறிஸ்து எந்தவித நிபந்தனையும் என்று என்ன பண்ணார், அன்பு செய்தார். நீ கருப்பா வெள்ளையா உயரமா குள்ளமா எதை பத்தியும் அவருக்கு கவலை கிடையாது. நல்லவனா கெட்டவன் எதை பத்தியும் கவலை கிடையாது. அவர் நம்மை முழுமையாக அன்பு செய்தார், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். அது போல நாமும் சக மனிதர்களை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான அழைப்பு இந்த திருமுழுக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது. கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பேசலாம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் சில நாட்களாக இயேசுவின் பார்வையில் கண்கள் என்னும் தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து வருகின்றேன். இன்று இயேசுவின் பார்வையில் வெளிவேடக் கண்கள். இயேசு கண்களில் ஒரு வகையினர் வெளிவேடக்காரர்கள், வெளிவேடக் கண்கள் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 3-4 இறைமொழிகளில் நாம் வாசிக்கின்றோம். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதேன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில் தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டை எடுத்தறியுங்கள். வெளிவேடக்காரரே என்று இயேசு அழைக்கிறார். ஆகவே தங்களிடம் உள்ள பெரிய குறைகளை மறைத்துவிட்டு ஒழித்துவிட்டு பிறரிடம் இருக்கிற சிறிய குறைகளை காண்பவர்கள், அந்த கண்கள் வெளிவேட கண்கள். எனவே அத்தகைய கண்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இந்த தவறை செய்கின்றோம். நம்முடைய கண்கள் வெளிவேட கண்களாக இருக்கின்றன. நம்மிடம் எவ்வளவோ குறைகளை நாம் வைத்துக்கொண்டு பிறரிடம் இருக்கிற சிறிய சிறிய குறைகளெல்லாம் கூர்ந்து கவனிக்கின்றோம். கூர்ந்து கவனிக்கின்ற கண்கள் பரிசேயரின் கண்கள், வெளிவேடக்கார கண்கள். பரிசேயர்கள் இயேசுவை எப்பொழுது கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தார்கள். இவர் ஏதாவது தவறாக சொல்லிவிட மாட்டாரா, இவர் தவறாக ஏதாவது செய்துவிட மாட்டாரா என்று குறை காணும் கண்கள். எனவே நம்முடைய வாழ்வில் நம்முடைய கண்களை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய கண்கள் குறை காணும் கண்களாக இருக்கின்றனவா அல்லது பரிவின் கண்களாக இருக்கின்றனவா? பரிவின் கண்கள் என்றால் பிறருடைய குறைகளை கூட பரிவோடு பார்க்கின்ற கண்கள். இயேசுடைய கண்கள் அப்படித்தான் இருந்தன. இயேசு எல்லோரையும் பரிவோடு நோக்கினார். மார்க்கு 10:21 இயேசுடைய பரிவு நிறைந்த கண்களை நாம் பார்க்கின்றோம். பணக்கார இளைஞன் கேட்குறான், நான் நிலைவாழ்வு பெற என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன, அவனுக்கு அந்த பகிர்ந்து கொள்ளும் மனம் இல்லை. ஆனால் 10:21 மார்க்கு சொல்கிறாரு, இயேசு அன்பொழுக அவனை கூர்ந்து நோக்கி, உன்னிடம் ஒன்று குறைவாக உள்ளது. எனவே பிறருடைய குறைகளை கூட இயேசு பரிவோடு அன்போடு சுட்டி காட்டுகிறார். இது பரிவு நிறைந்த கண்கள். நாமோ வெளிவேட கண்களாக இருக்கின்றோம். நம்மிடத்தில் இருக்கின்ற பெரிய குறைகளை நாம் பார்க்காமல் ஒழித்துவிட்டு மறைத்துவிட்டு பிறரிடம் இருக்கின்ற சிறிய குறைகளை கூர்ந்து நோக்குகின்றோம். இந்த தவறிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். இயேசுவிடமே நாம் மன்றாட வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய இந்த வெளிவேட கண்களை அகற்றிவிட்டு எங்களுக்கு பரிவின் பார்வையை தாரும், எங்களுக்கு அன்பின் கண்களை தாரும், பிறருடைய குறைகளையும் பொருள்படுத்தாத அன்போடு பார்க்கின்ற கண்களை தாரும் என்று இயேசுவிடமே மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. திருமுழுக்கு நமக்கு என்ன அழைப்பு விடுக்கிறது அப்படின்றத இன்றைய நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததான் இந்த திருமுழுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவரும் நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பு என்ன பண்ணுது, கொடுக்கிறது. நம்ம இதுவரைக்கும் ஒரு 4-5 விஷயங்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ்வதற்கான அழைப்பு அதோடு சேர்த்து ஒரு 5 விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பார்த்துருக்கோம். ஆனால் திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லாருமே அத்தகைய அழைப்பின் பேரில் அழைப்புக்கு ஏற்றார் போல நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதை குறிப்பாக இந்த நம்பிக்கையின் சாட்சிகள் அப்படின்னு சொல்லும்போது பல நேரங்களில் நம்ம கிட்ட அவநம்பிக்கை அப்படிங்கிறதா என்ன பண்ணுது, மேலோங்கி நிற்கின்றது.
நம்பிக்கையோடு இருக்கிறோமா, நமக்கு நம்பிக்கையான நாளைய பொழுது இல்லை நாளைய விடியல் நல்ல பொழுதாக நமக்கு விடியுமா அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஒரு அவநம்பிக்கையோட தான் என்ன பண்றோம் இருக்கிறோம். யாருக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்போம். நம்ம உறுதிப்பட இயேசு கிறிஸ்து கண்டிப்பா அவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் என்னை அவர் வந்து பாதுகாப்பார், என்னை வழிநடத்தி வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கான்னு கேட்டா பல நேரங்கள்ல இருக்கிறதே கிடையாது. விவிலியத்துல வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு புதுமை நடக்கின்ற பொழுதும் இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய கேள்வி, நீ நம்புறியா, உனக்கு நீ நலம் பெறுவன், நீ நம்புறியா, அதுதான் அவர் கேட்கக்கூடிய கேள்வி. அப்ப அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அங்க என்ன ஆகுது, அற்புதங்கள் நடக்கிறது. சோ 18 ஆண்டுகளா ரத்தப்போக்கூடிய பெண் எவ்வளவு பேரை பார்த்து எவ்வளவு மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து ஒண்ணுமே செட் ஆகல. அந்த பெண்ணுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை என்னன்னா, எனக்கு அவர் வந்து என்னை தொடணும், என்கிட்ட அவர் பேசணும், என்னை வாய் வழியா அவர் என்ன ஆசீர்வதிக்கும் அப்படிலாம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அவருடைய ஆடையின் அந்த சின்ன விளிம்பு நான் தொட்டா கூட போதுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சு. தொட்டாங்க, அந்த அற்புதம் அங்க என்னாச்சு, நடந்துச்சு. ஸோ அப்ப நாம் நம்பிக்கையின் அத்தகைய நம்பிக்கை கொண்ட சாட்சிகளாக வாழ்வதற்கான அழைப்பு நமக்கு என்ன பண்ணிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குது. நமக்கு ஒரு சின்ன காலில் முள்ளு குத்திட்டா கூட உடனே நம்ம நம்பிக்கையில என்ன ஆயிருது, காணாம போயிடுது. ஆனால் அப்படி இல்லாமல் நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை திருமுழுக்கு நமக்கு கொடுக்கின்றோம். கண்டிப்பா நம்பிக்கையின் சாட்சிகளாக வாழ்வும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் போயிட்டு நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. ஆண்டவரின் திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம் பெற்றுக்கொண்ட நம்முடைய திருமுழுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்புகள் என்னென்ன, அதை தான் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க, மற்றவர்களுக்கு நாம் பணியுடன் சேவை செய்கிறோமா அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அடுத்த அழைப்பு. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம என்னதான் ஒரு பெரிய பணக்காரன், ஒரு மில்லியன் பணக்காரனா இருந்தாலும் சரி, நம்மளுடைய திறமைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நேரங்கள் ரொம்ப பிஸியா இருந்தாலும் சரி, ஸோ இது எல்லாமே மற்றவர்களுடைய நன்மைக்காக அவங்களுக்கு நம்ம அதை சேவையாக செய்கிறோமா அப்படின்றதா கிறிஸ்து நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய அழைப்பை நம்ம பார்க்க வேண்டியது. நிச்சயமா எல்லாருக்குமே கடவுள் திறமைகள் கொடுத்திருக்கிறார். எல்லாருமே திறமையானவர்கள், எல்லாருமே அவங்களுடைய திறமைகளை காட்டி மேலேறி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கே இருக்கு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நான் மேலேறி வருகின்ற பொழுது நான் பணிவோடு பிறரோடு நடந்து கொள்கின்றேனா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பழைய திரைப்பட பாடல் ஒன்று சொல்லுவாங்க, பதவி வரும்போது துணிவு வர வேண்டும், அதே நேரத்தில் பணிவும் வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பணிவு ரொம்ப 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 அவசியம். அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கார். கடவுளுடைய பையன். இன்னைக்கு நம்ம ஊர்ல சாதாரண ஒரு சில அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகளோ இல்ல நம்முடைய பங்குகள்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரிய பெரிய பணக்கார குடும்பங்களுடைய பிள்ளைகளோ இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு கர்வத்தோடு ஒரு தலைக்கணத்தோடு நம்ம இருக்கக்கூடிய எல்லாரும் இருக்கிறாங்க நான் சொல்லலாம். ஒரு சிலரை நம்மளால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியும். சோ அப்போ அந்த ஒரு ஹெட் வெயிட்டா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். நம்முடைய பேச்சு வழக்குல ஆங்கிலம் கலந்து சொல்கின்ற பொழுது ஹெட் வெயிட்டா இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் சரி. ஆனா கடவுளுடைய மகன் எல்லாம் அவருக்கு எல்லாமே, எல்லாம் அவருக்கு தான், அவர் தான் சொந்தம் எல்லாமே இந்த உலகமே. அப்படிப்பட்ட சூழலிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக திட்டுறதெல்லாம் கேட்டு சகிச்சுக்கிட்டு வெறுக்கிறவங்க மேலே அன்பு செலுத்தி வாழ்ந்த அந்த பணிவை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பணிவோடு வாழ்வதற்கான அழைப்பை திருமுழுக்கு, நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நமக்கு என்ன பண்ணுது, உதவும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நம்முடைய தகப்பனை நினைத்து கொண்டால் போதும், தன் மகன் அப்படின்னு நம்ம நினைச்சா போதும், அந்த தலகணம் இல்லாமல் நம்ம வாழ்வோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ குழந்தை தெரேசம்மாள் என்ற இளம் வயது புனிதர் நமக்கு வழிகாட்டுகின்றார். அவர் இப்படி கூறுகிறார், மிஸ் நோ சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேக்கிங் ஸ்மால் சாக்ரிஃபைஸ், always doing the smallest thing, doing it for love, and remember that nothing is small in the eyes of God. பாருங்கள், 4 சிறிய வழிமுறைகளை, வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க 4 சிறிய வழிமுறைகளை இங்கே புனிதர் நமக்கு காட்டுகிறார். 1, மிகச்சிறிய செயல்களையும் சரியாகவும் அன்புடனும் செய். இந்த அருட்சகோதரி குழந்தை தெரேசம்மாள் ஒரு நாள் தோட்ட வேலை செய்து கொண்டிருக்கும் போது அங்கிருக்கின்ற ரோஜா செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு ரோஜா மலரை அப்படியே தடவி கொண்டிருந்தார். அதிலே ஒரு பரவசம் ஆகி நின்ற வேளையிலே அங்கே வந்த இன்னொரு அருட்சகோதரி, என்ன செய்கின்றீர்கள் என்று கேட்கும்போது, நான் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றுகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக அவர்கள் இப்படி சொன்னார்கள், இந்த மலரிலே நான் கடவுளை காணுகிறேன், என் இயேசுவை காணுகிறேன் என்று. ஆம் நண்பர்களே,
வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமாயின் மிக சிறிய செயல்களை கூட சரியாகவும் அன்புடனும் செய்ய வேண்டும். இரண்டாவது, வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருக்க பிறருக்கு சேவை செய்யும் எந்த வாய்ப்பையும் தவறவிடாதே. ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது நமக்குள் நாம் உருவாக்குவது. அது எப்போது நடைபெறும்? நாம் பிறருக்கு நல்லது செய்யும்போது. எனவே பிறருக்கு சேவை செய்ய எந்த வாய்ப்பு வந்தாலும் அதை தவறவிடாதே. இது எப்படி முடியும் என்று கேட்கிறாயா? இதோ அடுத்தது. கடவுளின் பார்வையில் சிறியது என்று எதுவுமே இல்லை. நான் செய்கின்ற செயல் மிகச்சிறிய செயலாக இருக்கலாம். ஒரு தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றுகின்ற மிகச்சிறிய செயல். ஆனால் அந்த செயலிலே கடவுளை கண்டார் இந்த புனிதர். எனவே நண்பர்களே, மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமாயின் மிக சிறிய செயல்களை சரியாகவும் அன்போடும் செய்யுங்கள். பிறருக்கு சேவை செய்ய கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் தவறவிடாமல் பயன்படுத்துங்கள். கடவுளின் பார்வையிலே சிறியது என்று எதுவுமே இல்லை, எல்லாமே அவருக்கு முக்கியமானதுதான் என்ற அந்த மனப்பான்மையோடு வாழுங்கள். வெற்றி உங்களதே, மகிழ்ச்சி உங்களதே. உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நமக்கு என்ன அழைப்பு விடுக்கிறது? அடுத்ததா சொல்லக்கூடிய அழைப்பு, நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அழைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தை விடுத்து விலகி நன்மையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அழைப்பு. நம்ம பல நேரங்களில் சில மனிதர்கள் சொல்றதை கேட்டுக்கலாம். நான் வந்து இந்த பக்கமும் கிடையாது, அந்த பக்கமும் கிடையாது, நான் வந்து நியூட்ரலாக தான் நான் என்ன பண்ணுவேன். நியூட்ரல்னு ஒன்று கிடையவே கிடையாது. நியூட்ரல் நிலையில் நம்ம இருக்கவும் கூடாது. ஒன்று நல்லதின் பக்கம் இருக்க வேண்டும், இல்லை தீயதின் பக்கம் இருந்து திருந்தி வரலாம். வாய்ப்பு பிரச்சனை ஒன்று இந்த பக்கம் இருக்கணும், இல்லை அந்த பக்கம் தான் இருக்கணும். ஸோ ஆனால் நான் வந்து நியூட்ரலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறப்போ அதுவே ஒரு பெரிய பொய், அதுவே ஒரு பெரிய ஏமாற்றுத்தனம், அதுவே ஒரு பெரிய பாவம். ஸோ அப்போ நான் வந்து பாவமே செய்யலை, நான் எந்த தீமையும் செய்யலை, நான் யார்கிட்டையும் நான் பொய் சொல்லலை, யாரையும் நான் திட்டலை, யார் மேலே நான் கோவப்படலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதுபோல் நான் பிறருக்கு நன்மைகள் செய்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் யாரையும் திட்டலை, கோவப்படலை, அதே நேரத்தில் நான் பிறருக்கு நன்மையும் செய்யலை அப்படின்னா அது ஒரு பாவம். அதான் சொல்லுவாங்க, தீமையை விட்டு விலகி செல்ல வாய்ப்பு இருந்தும் விலகாமல் அந்த தீமையை பற்றிக்கொள்வது எப்படி ஒரு பாவமோ அதுபோல நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நன்மை செய்யாமல் விட்டு விடுவதும் பாவம் தான். நான் தீமையை விலக்கி நன்மையை தேர்ந்தெடுத்து நன்மையை செயல்படுத்த வேண்டிய ஒரு அழைப்பு இந்த திருமுழுக்கு எனக்கு கொடுக்கிறது. கண்டிப்பா இன்னும் தொடர்ந்து பேசலாம். பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் உறவின் வாழ்த்துக்கள். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடர் வழியாக உங்களோடு நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மேன்மையை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகள் எப்படி இந்தியாவை ஒரு வலிமை வாய்ந்த ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக உருமாற்றுவதற்கு தேவை என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பிரிவு 263 பார்க்கிறோம். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நமக்கு நிறைய மாநிலங்கள் இல்லையா, இத்தனை மாநிலங்களுக்கு இடையே முரண்பாடுகள் எழுவது இயற்கை, பல்வேறு விஷயங்களுக்காக. ஏன்னா இயற்கை வளங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற பொழுது இங்கே வந்து நிறைய முரண்பாடுகள், தகராறுகள் எழ வாய்ப்பு இருக்கிறது. எனவே வந்து ஓரளவு எல்லா மாநிலங்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பதற்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை உருவாக்குவதற்கு தேவை என்று தோன்றினால் குடியரசுத் தலைவர் தன்னுடைய ஆணை மூலம் அத்தகைய ஒரு இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு வளர்ச்சி குழுவையோ அமைதி குழுவையோ உருவாக்குவதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்கிறது, குடியரசுத் தலைவருக்கு. திரும்பவும் குடியரசுத் தலைவர்னு சொல்லும்போது அது எங்கேயும் தான் போகும், மத்திய அமைச்சரவனுடைய ஆலோசனையினுடைய பேரில் தான். அவங்க தான் உருவாக்குவாங்க, அவர் கையெழுத்து போடுவார், அவ்வளோதான். ஆனால் அது குடியரசுத் தலைவருடைய பேரால் தான் அமைக்கப்படுகிறது. எதுக்காக எல்லாம் அப்படி பார்த்தோம்னா, மாநிலங்களுக்கு இடையே எழுந்துள்ள தகராறுகளை பற்றி விசாரிப்பதற்கும் அதை எப்படி தீர்க்கலாம் என்று ஆலோசனை கூறுவதற்கும் ஒரு குழு அமைக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையே இருக்கலாம், அல்லது ஒரு மாநிலத்துக்கும் பல மாநிலங்களுக்கு இடையே இருக்கலாம், அல்லது பல மாநிலங்களுக்கும் பல மாநிலங்களுக்கு இடையே இருக்கலாம். இந்த மாதிரி தகராறுகள் வந்து எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லை தகராறுகளாக இருக்கலாம், தண்ணீர் தகராறுகளாக இருக்கலாம், இயற்கை வளங்களை பங்கிடுவதற்கான தகராறாக இருக்கலாம், அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அநீத செயல்கள் செய்கிறதுனாலே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல வந்து ஒரு தீர்வை காண்பதற்கான ஒரு குழுவை உருவாக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்,
மாநிலங்கள் அதனை ஆற்றல் படுத்தும் போது சில மாநிலங்களும் மத்திய அரசு அல்லது மத்திய அரசுக்கு எதிராக பல மாநிலங்களும் பொதுவான அக்கறை கொண்டுள்ள விஷயத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு, அதாவது சில விஷயங்கள் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மாநிலங்களுக்கு இடையே மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் இடையே ஒரு உறவை, அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்து ஒரு உறவை உருவாக்குவதற்கான ஒரு குழுவை அமைப்பதற்கான ஒரு ஆணையை குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கலாம். அப்படிப்பட்ட விவகாரங்கள் எழுகிற பொழுது மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே அல்லது மாநிலங்களுக்கும் இடையே உறவுகள் சீர்கெட்டு தகராறுகள் எழுகிற பொழுது அந்த விவகாரங்கள் பற்றிய பரிந்துரை செய்யவும், கொள்கை மற்றும் செயல் திட்டங்களை உருவாக்கவும், அதாவது இப்படி ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு, இதை விட்டா நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக வந்து அதன் மீது கொள்கை செயல் திட்டங்களை உருவாக்குவதற்கும் ஒருங்கிணைந்த முடிவை காண்பதற்கும், எல்லா மாநிலங்களும் இணைந்து வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முடிவை காண்பதற்கும், அப்படி அதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு குழுவை அமைப்பது சரியான தோன்றினால் குடியரசுத் தலைவர் அதை அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு சர்க்காரியா கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனே அமைச்சாங்க, மாநிலங்களுக்கிடையே அப்படி ஒரு குழு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய அடிப்படையில் தான் இன்டர் ஸ்டேட் கமிஷன் எல்லாம் அமைச்சாங்க. அதே போல பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது அந்த இந்திய திட்டக்குழுவும் அப்படியெல்லாம் உருவானது தான். மாநிலங்கள் தங்களுடைய கருத்துக்களை போய் அந்த இடத்துல அதை பகிர்ந்து கொண்டு தங்களுடைய குறைகளை நிறைகளை சொல்வதற்கு, ஆலோசனைகளை கூறுவதற்கு, அடுத்து குறிப்பான கொள்கை திட்டங்களை வகுப்பதற்கு இத்தகைய கவுன்சில்கள் வந்து இந்த குழுக்கள் வந்து பயன்படுகின்றன என்பது உண்மை. இது வந்து பல ஆண்டுகளாக, அது ஏறக்குறைய பிரதமர் நேருடைய காலத்திலிருந்தே இருக்கிறது. ஆனால் வலிமையாக செயல்பட்டு கொண்டிருந்தது. தற்போது வர வர இந்த ஒற்றையாட்சி முறைக்கான மோகம் அதிகரித்து விட்ட ஒரு காரணத்தினால் இந்த மாநிலங்களுக்கிடையான இந்த குழுக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் சீர்குலைந்து போய் இருப்பது வந்து உண்மையிலேயே வருத்தத்திற்குரியது. இந்த குழுக்கள் வலிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கான சரியான ஒரு தீர்வை, சரியான ஒரு முடிவை நம்மால் அடைய முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒற்றுமையோடு இணைந்து வலிமையோடு நாம் வாழ்வதற்கான சூழலை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி வைத்திருக்கிறது. செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கிற தலைவர்கள் சரியாக செயல்படுத்துகிற பொழுது மக்களும் சுபிட்சமாக வாழ முடியும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்னென்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கிறிஸ்தவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா திருச்சபையில ஒரு அங்கமா இருக்கின்றோமா, திருச்சபையோடு வந்து ஒரு ஒற்றுமையோடு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, ஒரு பகுதியாக இருக்கின்றோமா அப்படின்றத நாமே வந்து ஒரு அலசி பார்க்க வேண்டிய ஒரு நேரம் இது. அதாவது நான் வந்து திருமுழுக்கு பெற்று விட்டேன், அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்தவர் மகனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த சமுதாயத்துல. இதுக்கப்புறம் நான் வந்து வெறும் சண்டே வந்து மாஸ் அட்டன் பண்ணா போதுங்க, அதோட என் கடமை முடிஞ்சிருச்சுங்க அப்படின்றது கிடையாது. திருச்சபையில் ஏறெடுக்கும் அத்தனை முயற்சிகளிலும் அத்தனை ஒரு பங்குகளிலும் நம்மளுடைய பங்கும் அங்க இருக்கிறதா அப்படின்றத நம்ம எப்பவுமே வந்து சிந்திச்சு பார்க்கணும். நிச்சயமா திருச்சங்க ஏடுகள்ல வந்து இன்றைய உலகில் திரு அவை அப்படிங்கிற திருச்சங்க ஏடு ஏற்கனவே கடந்த முறை நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்தாரு. நீங்க எந்த திருச்சங்க ஏடுகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அட்லீஸ்ட் ஒரு 4 பத்தி என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல ஒண்ணுதான் இந்த இன்றைய உலகில் திரு அவை அப்படிங்கிற திருச்சங்க ஏடு. அப்ப அந்த திருச்சங்க ஏடு பத்தி பேசும்போது அதுக்கு வந்திருந்த ஃபாதர்ஸ் சொன்னப்போ இன்றைய உலகில் 2 வகையான திரு அவைகள் இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு பார்வையாளர்களின் திரு அவை, இன்னொன்னு பங்கெடுப்பவர்களின் திரு அவை அப்படின்னு சொல்லி. அப்ப இதுல பங்கெடுப்பவர்களின் திரு அவை ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணிக்கையிலையும், பார்வையாளர்களின் திரு அவை, அதாவது நான் வந்து சண்டே மாஸ்க்கு தான் போவேன், நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து திருப்பலிக்கு போகணும், என்னோட கடமை, போனேன் வந்து அவ்வளவுதான். அந்த பங்குல யார் பங்கு சாமியார் எனக்கு தெரியாது, அந்த பங்குல எத்தனை பக்த சபைகள் இருக்கு எனக்கு தெரியாது, பங்குல என்னைக்கு திருவிழா எனக்கு தெரியாது. ஆனா நான் திருமுழுக்கு வாங்குவதற்கோ இல்ல உறுதி பூசல் வாங்குவதற்கோ மற்ற அந்த திருவருட் சாதனங்களை பெற்றுக்கொள்வதற்கு அந்த டைம் என்ன பண்ணுவேன், போய் பாத்துக்குவோம். சோ அந்த டைம் ஃபாதர்ஸ்க்கு இது மாதிரி நீங்க இத்தனை வரிகள் கட்டாம இருக்கிறீங்க, இந்த ஆண்டு சந்தா கட்டாம இருக்கிறீங்கன்னா அப்ப அதை ஒட்டுமொத்தமா கட்டி அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்வு, அடுத்த திருவருட் சாதனை பெற்றுக்கொள்ற வரைக்கும் போறதே கிடையாது. அந்த பக்கம் போறதே கிடையாது. திரும்ப அந்த எப்ப தேவையோ அந்த பக்கம் போய் அது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்டிங் எல்லாம் கட்டிட்டு வரும். சோ இதுதான் பார்வையாளர்களின் திரு அவை. ஆனால் நம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நம்மை பங்கெடுப்பவர்களின் திருவையாக இருப்பதற்கான அழைப்பை தான் என்ன பண்ணுது, கொடுக்கிறது. அப்போ என்னுடைய பங்குல நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையும் என்னை நான் ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு அழைப்பு இருக்கின்றது. அதை நான் விடுத்து நான் செல்கிறேன் அப்படின்னா என் திருமுழுக்கு கொடுத்த அழைப்பிற்கு மாறாக நான் செல்கிறேன் என்பதுதான் அர்த்தம். ஸோ ஒருவேளை அதை தப்பா செஞ்சுட்டு இருந்தோம்னா திருத்திக் கொள்வதற்கான அழைப்பு இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்குது. மகிழ்ச்சி. இன்னும் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதியை பார்க்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு என்னென்ன விதமான கரைசல்கள் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இயற்கை வழி கரைசல்கள், அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, தோட்டமாக இருந்தாலும் சரி, திட்டமிடலில் ரொம்ப முக்கியமானது இந்த கரைசல்கள். கையில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு விவசாயம் பண்ணக்கூடாது. அது மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி. ஒன்று மாடி தோட்டம்னா நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள்கள் எதெல்லாம் கொடுக்கலாம் வளர்ச்சிக்கு. ரொம்ப சுருக்கமானது என்ன, கடலைப்பருப்பு விற்கும். அந்த கடலைப்பருப்பு வாங்கி ஒரு 200 கிராம் மிக்சியில் அரைச்சி தண்ணியில் ஊற வச்சு தரையில் கொடுக்கலாம், தெளிக்கலாம். நோய் வராமல் இருக்கணும், மஞ்சள் தூளை மேலே தெளிச்சுக்கலாம். பூண்டு, வெங்காய தண்ணீர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது செய்யலாம். தரையில் கால்சியம் கிடைக்கிறதுக்காக முட்டை ஓடு அரைச்சி அது போட்டு விடலாம். மற்றபடி மக்குன சாணம், சாம்பல் இதெல்லாம் கொடுக்கறது. முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் அல்லது அக்ரி ஆஃபீஸில் அசோஸ்பைரிலம், பாஸ்வோ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா இது மாதிரி பவுடர்கள் வாங்கி வச்சுக்கிறது. சமமான அளவில் கலந்து தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை தரையில் கொடுக்கறது. அதே மாதிரி தெளிப்பு முறையில் 10 லிட்டருக்கு 1 லிட்ரு மோர் கலந்து தெளிக்கலாம், 1 லிட்ரு பால் கலந்து தெளிக்கலாம். எது முடியும்னு பாருங்கள். அல்லது பஞ்சகாவியா ஈயம் கரைசல் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம், பழக்கரைசல் செய்யலாம். இதெல்லாம் மாடி தோட்டத்தில் ரொம்ப 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 முக்கியமான கரைசல்கள். கையில் வச்சுக்கிட்டு ஆசைப்படணும். ஒரு பயிரை வச்சுக்கிட்டு அதுக்கு சாப்பாடு போடாமல் அதை பரிதாபமாக்கி அது வளரல அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அடிக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. உணவு தான் அடிப்படை. உணவு சரியாக இருந்தால் அந்த பயிருக்கு எந்த விதமான நோயோ பூச்சியோ பொதுவாக வராது. அந்த கவனம் வச்சுக்கணும். பராமரிப்பு ரொம்ப முக்கியம். தண்ணியில் தப்பு பண்ணக்கூடாது. அதே இது வயல்வெளியாக இருந்தால் எப்பவும் உங்கள் கையில் ஒரு 25 லிட்டர் மீனம் இருக்கணும். மாடு வச்சுருந்தீங்கன்னா கோமியம் தனியாக பிடிச்சு வைக்கணும். ஜீவாமிரத்துக்கான சாணம் தனியாக வச்சுக்கணும். அமுத கரைசல் பண்ணுறோம்னா சாணமும் கோமியமும் எடுத்து வைக்கணும். பஞ்சகாவியா போட்டு வைக்கலாம். சாணப்பாசி கரைசல் செஞ்சு வைக்கலாம். பழக்காடி செஞ்சு வைக்கலாம். பூச்சி விரட்டிக்காக பல்வேறு வகையான கரைசல்கள் இருக்குங்க. ஏதாவது ஒன்று கரைசல்களாக செஞ்சு வைக்கலாம். நம்மளுடைய இடத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி 1 ஏக்கர், அரை ஏக்கர்லேருந்து 10 ஏக்கர், 25 ஏக்கர், 100 ஏக்கர்னா என்ன விதமான கரைசல்கள் செஞ்சு வைக்கலாம். நம்மளுடைய நிலத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கரைசல்கள் செய்யலாம். ஆனால் செஞ்சு வைக்கணும். அப்படி இல்லைன்னா உயிர் உரங்கள் பூச்சிக்கு தனியாக இருக்குங்க, புழுவுக்கு இருக்குது, நெமட்டோடுக்கு இருக்குது, அழுகலுக்கு இருக்குது. என்ன கரைசலோ அது நம்ம போதுமான அளவில் வாங்கி வச்சுக்கணும். 1 லிட்டர் 200 ரூபாய் அல்லது கீழே இருக்குது, வாங்கி வச்சுக்கணும். முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஓடக்கூடாது. நம்ம இந்த மாதா டிவியில் இந்த பேசுகிறதோட அடிப்படை என்ன, முன்கூட்டியே என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறோம். அப்போ இது வர்றோம் சொல்கிறத மனசில் ஏற்றுக்கிட்டு இதுக்கான திரவங்கள் எதுன்னு கேட்டு முன்கூட்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே ஒரு பயிரில் எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு நம்ம சொல்கிறோமோ அதை எடுக்கணும். ஒரு நெல் விவசாயம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2400 கிலோ எடுக்கணும்னா எடுக்கணும். தக்காளியில் 40 டன் எடுக்கணும். ஒரு பப்பாளியில் ஒரு காய் 3 கிலோலேருந்து 4 கிலோ வரணும். பாக்கில் ஒரு கொலையில் சராசரியாக பச்சைக்காய் 8 கிலோ வரணும். இதெல்லாம் அடிப்படை இலக்கு. வாழை 22 கிலோ வரணும் தார் அப்படின்னா வர வைக்கணும். அப்போ கையில் பொருள் இருந்தால் கொடுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறது என்னென்னா தட்பவெட்ப சூழ்நிலையோடு சேர்ந்து நம்ம மண் வளத்தோடு சேர்ந்து நம்ம பயிரை ஒப்பிட்டு நம்ம ஒரு காரியம் செய்கிறதில்ல. முந்தி காலத்தில் நிறைய இது மாதிரி அனுபவப்பட்ட வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கும்னு. இப்போ நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது விவசாயத்தில் கொஞ்சம் தடுமாறினா கொஞ்சம் நெஞ்சம்னா பரவாயில்லைங்க. ஆயிரக்கணக்கான பணங்கள் நம்ம இழக்கும்போது நம்ம ஒரு நேரம் விவசாயத்தை விட்டுட்டு வெளியே வந்துடுவோம். நஷ்டம் மட்டுமே வருது அப்படின்னு வெளியே வருவோம். அதான் பண்ணக்கூடாது. முடிஞ்சவர்களும் தவறுகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் விவசாயத்தோட அடிப்படை. அதை சரி பண்ணணும்.
தினசரி சரி பண்ணிக்கணும். செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலில் பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க நம்பரில் கேட்டுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உளவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நாம் பெற்ற திருமுழுக்கு நமக்கு என்ன அழைப்பு விடுக்கிறது, நம்ம அதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அப்படின்றத இன்றைய நாள் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கதை, நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கதை, நம்ம கடவுள் நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு காணொலி காட்சியாக இருக்கக்கூடியது. எல்லாருக்குமே ஒரு சிலுவை சுமந்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பயணம் மேற்கொள்வார்கள். அப்போ ஒருத்தன் மட்டும் நம்மள மாதிரி உள்ள ஆள் ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட எனக்கு இந்த சிலுவை ரொம்ப பாரமாக இருக்கும், கொஞ்சம் நான் வெட்டி கட்டுமா கடைசி பகுதி அப்படின்னா, சரி ஓகே பெர்மிஷன் கிராண்டட். வெட்டுவான், திரும்ப ஒரு 10 அடி நடப்பான், திரும்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுவான், திரும்பவும் பெர்மிஷன் கேட்பான். அவர் ஓகே வெட்டி வைப்பாமா அப்படின்னு வெட்டி ஒரு இடத்துல அது என்ன குட்டி சிலுவை என்ன ஆகும், ரொம்ப மாறிடும். எல்லாரும் சுமந்து வந்த சிலுவை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கும். அந்த பள்ளத்தாக்கு நடுவை போட்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த சிலுவையை வச்சு கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. இவனால என்ன பண்ண முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த சிலுவையினுடைய உயரம் என்ன இருக்குது, வெட்டி குறைஞ்சு போச்சு. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொருவருக்குமே சிலுவை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சிலுவையை நம்பிக்கையோடு சுமந்து செல்வதற்கான ஒரு அழைப்பை இந்த திருமுழுக்கு நமக்கு என்ன பண்ணுது, கொடுக்குது. நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம், நமக்கான சிலுவை கொஞ்சம் பாரமா தெரியுது அப்படிங்கிறப்போ, ஐயோ என்னால இதெல்லாம் சுமக்க முடியல, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், கடவுளுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஸோ எல்லாருடைய வாழ்க்கை சூழலும் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பாக்குறப்ப தான் அவங்களுடைய வலியும் வேதனையும் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த நிலையில இந்த உலகத்துல கடவுள் படைச்சிருக்கக்கூடிய யாரையும் மேல கீழே அப்படின்லாம் என்ன பண்ணல, படைக்கல. எல்லோரும் சரிசமமானவர்கள். அந்த நம்பிக்கையோடு நமக்கான சிலுவையை நம்பிக்கையோடு சுமந்து செல்லணுங்கிற அழைப்பை திருமுழுக்கு நமக்கு கொடுக்கிறது. இன்னும் தொடர்ந்து இஸ்லாமிய பார்த்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது மூட்டு வலி. பொதுவாக மூட்டு வலியில் பல வகை உண்டு. இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, வருடம் முழுவதும் எல்லா நேரத்துலையும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது பாதிப்பு கட்டாயம் தெரியும். இது சம்மரை விட வின்டரில் கூடுதலாக தெரியும். அதுக்காக சம்மரில் வலி இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்மர்லேயும் பிரச்சனை உபாதைகள் இருக்கும். எப்படி இருக்கும்னு சொன்னாக்க, இப்போ இந்த கயிறுக்கு இங்கே முதல்ல வலி வரலாம். ஜாயிண்ட்ல, எல்லா ஜாயிண்ட்ல, கால் பெருவரல் உடல்ல உள்ள எல்லா ஜாயிண்ட்லையும் வலி வீக்கம் ஏற்படலாம். தொட்டா சூடா இருக்கும். சில டைம் காய்ச்சல் வரலாம். போய் அது செக் பண்ணா ருமட்டாய்டு ஃபீவர்னு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதே போல் RF ஃபேக்டர் டெஸ்ட் இருக்கு. அது செய்தால் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்னு தெரியும். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்போது இவங்களோட உபாதைகள் எப்படி இருக்குன்னா, ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு, இங்கே கூட ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்லேயும் வலி வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கம் உள்ள இடத்துல தொட்டு பார்த்தா சூடாக இருக்கும். காலை நேரத்தில் தூங்கி எழும்பும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் இருக்கும், டைட்டாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும், ஃப்ளக்ஸியாக இருக்காது. திருமணம்னாலும் கஷ்டம், ஒரு பொருள் எடுக்கணும்னா கஷ்டம். ஆரம்பத்தில் வலி வீக்கம் சூடு இருக்கும். இதே நாளடைவில் நம்ம சரியான முறையில் சிகிச்சை எடுக்கலைனாலும், ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணலைனாலும் இது பெண்ட் ஆகிடும், எலும்புகள் பெண்ட் ஆகிடும். அதை தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு தமிழில் பேர் முடக்கு வாத்தம். இதுதான் RA ஃபேக்டர். இது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம். இதில் சிலருக்கு அந்த அரிப்பு ஏற்படலாம், அந்த மூட்டுகளில் அரிப்பு. சில நேரத்தில் அலர்ஜி மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம், அதாவது எறும்பு கடித்தறுப்புல அல்லது ரேஷஸ் ரெட்டிஷாக சின்ன சின்னதாக அந்த மூட்டுகளில் வரலாம், அரிப்பு ஏற்படலாம். பலருக்கு வீக்கம் வலி இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அப்போது ஒரு பொருளை எடுக்கணும்னா கூட கஷ்டம். உட்காரும்போது கஷ்டம், எழும்போது கஷ்டம், எழுந்து ஒரு ஸ்டெப் வைக்கும்போது கஷ்டம். இந்த மாதிரி வலி வேதனைகள் இது எல்லா ஏஜ்லேயும் வரக்கூடிய ஒரு தொந்தரவு. இது ஆட்டோ இம்யூன் டிசீஸில் சேர்ந்தது. ஆனால் இது க்யூர் ஆகுமானா, இது க்யூரபிள் தான். யாரு இந்த பாதிப்பு யாருக்கு இருக்கோ, நோயாளி கடைப்பிடித்தால் இந்த பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். அந்த நோயாளி கையில் தான் இருக்கு. இவங்க என்ன மாதிரி, நீங்கள் ரிப்போர்ட் எடுத்துட்டு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபோன்லனாலும் சரி, கட்டாயம் அப்பாயின்மெண்ட் எடுத்து தான் வரணும், அல்லது ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன உணவுகள் நீங்க சாப்பிடணும், என்ன தவிர்க்கணும், அதை சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன்.
முக்கியமாக ராகி உணவு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் பச்சை உருளைக்கிழங்கு ஜூஸ் குடிக்கலாம். உருளைக்கிழங்கு சமைச்சு தான் சாப்பிடக்கூடாது. பூண்டு உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். நார்ச்சத்துள்ள கீரைகள் எடுத்துக்கலாம். அதை விட முக்கியம் பிரண்டை சட்னி டெய்லி சாப்பிடலாம். பிரண்டை துவையல் அது உங்களுக்கு தெரியலன்னா எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சு அது சாப்பிடுங்க. அது போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல கருப்பு எள்ளு டெய்லி 2 ஸ்பூன் வறுத்துட்டு வெறுமனே சாப்பிடலாம். சுகர் இல்லை அப்படின்னா நீங்க கருப்பட்டி போட்டது எள்ளு உருண்டை எள்ளு பர்பி அப்படி சாப்பிடலாம். மேலும் நைட்ல ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல 2 ஸ்பூன் நீங்க கருப்பு எள்ளு போட்டுட்டு ஒரு 10 துளசி இலை போட்டு மூடி வச்சிருங்க. அடுத்த நாள் எப்ப வேணாலும் அந்த துளசி இலை சாப்பிட்டு அந்த எல்லை சாப்பிட்டு அந்த தண்ணி குடிக்கலாம். அதை விட முக்கியம் பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், அத்திப்பழம் இது காலை உணவாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறு நிறைய சாப்பிடலாம். எங்க இவ்வளவு அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு தேவை வயிறு நிறைய நீங்க சாப்பிடலாம். இது போல உணவு கட்டுப்பாடு இருக்கு. சாப்பிடக்கூடாதது காஃபி, டீ, சுகர், ஜாமு, மைதா ப்ராடக்ட், நான்வெஜ். யாரோ ஒரு சிலருக்கு ஃபிஷ் அலோவ் பண்ணுவோம். அது அவங்களோட ரிசல்ட்டை பொறுத்து. அதனால மேலும் இந்த மாதிரி உபாதைகள் இருந்தா எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் கடைபிடித்தால் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு இதயம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் ஆண்டவரின் திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அது அடுத்ததா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா திருமுழுக்கு பெற்று நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவருமே நீதி, உண்மை, அன்பு, அமைதி இவை அனைத்தையுமே கொண்டு நம்முடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நம்ம இந்த உலகிற்கு பறைசாற்றுகிறோமா அப்படின்றது தான் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய கடைசி. நிச்சயமே அது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு அதுதான். இயேசுவினுடைய அரசை கட்டி எழுப்புவது. அது பொன்னாலோ பொருளாலோ பெரிய பெரிய மாட மாளிகைகளாலோ எழுப்புவது அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அன்பு, அமைதி, நம்பிக்கை இவற்றை அடிப்படையாக கொண்டு கட்டி எழுப்பப்படுவதுதான் இயேசு கிறிஸ்து விரும்பக்கூடிய இறையாட்சி, உண்மையான ராஜ்யம். அந்த இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கான அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சிறப்பான நாள்ல எத்தகைய அழைப்புகள் நாம் திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத கடவுள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யார் யார் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஜெஸ்வின் ரஃபேல் இன்று தனது 9ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ராஜேஷ், அம்மா ரிஜிதா, தம்பி ஜோஷ், தாத்தாக்கள் ஜேம்ஸ், ஜோசப், ஆச்சி, செல்வம், அப்பாயி ஜெயராணி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மும்பையை சேர்ந்த ரோனன் ரூஃபினோ ஜோசப் இன்று தனது 3ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ருஃபினோ, அம்மா அஜிதா, பாட்டி அமலா, ஆனா, ரூஃபஸ், ஏஞ்சல், ஜேனட், பிராண்டன், ஜாஸ்மின், அத்தை மேரி, ஜான், பில்கிஸ், டாம், பிரேசில், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஜான் ஜெஃப்ரின் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அப்பாயி, ஆச்சி, அம்மம்மா, தாத்தாக்கள், பெரியப்பாக்கள், பெரியம்மாக்கள், அக்காக்கள், அண்ணன்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் இன்றைய நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடினாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று ஆண்டவர் நமக்கு என்ன கூறுகிறார் என்று விவிலிய வார்த்தையை கேட்போமா? திருப்பாடல் 121 வசனம் 8. நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உன்னை காத்திடுவார். நண்பர்களே, நம் ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருப்பவர். நாம் பயணங்கள் மேற்கொள்ளும் போதும், நாம் பல்வேறு இடங்களுக்கு செல்லும் போதும், பல்வேறு பணிகளுக்கு நாம் திட்டமிட்டு செயல்படும் போதும் ஆண்டவர் நம்மோடு இருப்பவர். அதனால்தான் பாருங்கள், திருப்பாடல் ஆசிரியர் எவ்வளவு அழகாக
நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் ஆண்டவர் இப்போதும் எப்போதும் உன்னோடு இருப்பார். விவிலியத்தில் நாம் அறிந்திருக்கின்ற யாவே ஆண்டவர், புதிய ஏற்பாட்டில் நாம் அறிந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, தூய ஆவியாகிய ஆண்டவர், இந்த 3 பேருமே எப்போதும் நம்மோடு இருப்பவர்கள், நம்மோடு செயல்படுகின்றவர்கள். அதனால் நம்மை எப்போதும் பாதுகாக்கின்றவர்கள். அதனால்தான் உன்னோடு அவர் இப்போதும் எப்போதும் இருப்பார் என்று மிக தைரியமாக இந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் போகும்போதும் வரும்போதும், நீங்கள் ஒவ்வொரு பணிகளை செய்யும் போதும் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம், நாம் திருமுழுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த அழைப்பை ஏற்று அழைப்பின் மக்களாக வாழ்வதற்கான வரத்தை கடவுளிடம் கேட்டு மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செஞ்சதுனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, திருமுழுக்கின் வாக்குறுதிகளை நினைவில் கொள்வோம், கிறிஸ்துவாக வாழ்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.